ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம ரீசனிங் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், தர்க்க ரீதியான பகுத்தறிவு. ஆல்ரெடி இதுவரையும் நம்ம பார்த்தது, இந்த கிளாஸில் பார்த்தது எல்லாமே வந்துட்டு லாஜிக்கல் ரீசனிங்ஸ் தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கேலண்டர், கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷன்ஸ், பசில்ஸ், காசஸ் அண்ட் எஃபெக்ட், தென் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே லாஜிக்கல் ரீசனிங்ஸ் தான். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கிறது ஒரு காமனான ஒரு டாபிக். ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த எக்ஸாம்ஸில் என்னென்ன வரும் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. நம்ம சிலபஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, இனிமேட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அவங்க கொடுத்ததை தவிர்த்து எது இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் வந்துட்டு லாஜிக்கல் ரீசனிங் இந்த காமனான டாபிக்குள்ளே அடங்கிடும். அப்படி பார்த்தா நம்மளுக்கு 4 ரீசனிங் வந்துட்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருக்குது. இந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்ம 4 டைப்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக்கு. இதுவரையும் நம்மளுக்கு அந்த சிலபஸில் தனியாக அந்த டாபிக் கொடுக்காமல் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ மீதி எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் லாஜிக்கல் ரீசனில் பார்த்தீங்கன்னா கிளாக்ஸு, ஆர்டர் அண்ட் ரேங்கிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சிலாகிசம், இது எல்லாமே நம்ம வந்துட்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ 4 டாபிக் இருக்குது லாஜிக்கல் ரீசனிங்கில். 4 டாபிக்ஸ் இருக்குது. கிளாக்கு, ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கு, தென் வந்துட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சிலாகிசம். இது 4மே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட். அதுவும் வந்துட்டு கிளாக் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும். ஸோ இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு கிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா மெத்தடும் இருக்குது, இல்லை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாகவும் டேரெக்டாகவும் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ பேசிக் தெரிஞ்சுட்டு நம்ம வந்துட்டு ப்ராப்ளம்ஸை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கிளாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டைப்ஸ் நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு டைப்லேருந்து கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு காமனான ஒரு பேசிக்கான ஒரு கிளாக்கை பற்றின ஒரு பேசிக் கான்செப்டை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகே, ஸோ இப்போ கிளாக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனால் அதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு டேக்கு 24 மணி நேரம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி ஒரு கிளாக் இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம படிச்சுப்போம் இதுக்கு முன்னாடி கிளாஸில். அவர் ஹேண்டு, மினிட் ஹேண்டு, தென் செகண்ட் ஹேண்டு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ மணிமுள், இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம் தமிழ்லையும் கூட. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மணிமுள், நிமிட முள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை சில பேர் வந்துட்டு மணிக்கை, நிமிட கை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஹவர் ஹேண்டுனா ஒன்றுமே கிடையாது. ஹவர் ஹேண்ட் மீன்ஸ் சின்ன முள்ளை தான் வந்துட்டு ஹவர் ஹேண்டுன்னு சொல்லுவோம். பிகாஸ் அது வந்துட்டு இப்போ கிளாக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ சின்ன முள்னா வந்துட்டு அது எத்தனை மணி நேரம் அப்படின்னு சொல்கிறது. பெரிய முள்னா நிமிடத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா? அதுதான் வந்து ஹவர் ஹேண்ட். சின்ன முள்னா ஹவர் ஹேண்டு, பெரிய முள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு மினிட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இதில் செகண்ட் ஹேண்ட் நம்மளுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ செகண்ட்ஸ் சுற்றும் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா ஹவர் ஹேண்ட், மினிட் ஹேண்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்துட்டு 24 மணி நேரம் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளாக் இருக்குன்னா, ஒரு கிளாக் அப்படின்னா அது வந்து ரவுண்டாக தான் சுற்றும். ஓகேவா? ஒரு சர்க்கிள் எப்பயுமே வந்துட்டு 360 டிகிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ சர்க்கிள் வந்துட்டு 360 டிகிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுற்றி அதாவது இந்த சின்ன முள்ளும் சரி பெரிய முள்ளும் சரி ஒன்றா இப்படி சுற்றி வந்துச்சுன்னா அது வந்து 12 மணி நேரம். திரும்பியும் 12 மணிலேருந்து திரும்பியும் சுற்றுச்சுன்னா அது ஒரு 12 மணி நேரம். அப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு 2 மணி நேரமாக சுற்றுது. 12 மணி நேரமாக 2 தடவை சுற்றுது. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிற ஒரு பேசிக்கானது தான். நீங்கள் ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸு. ஓகே, ஸோ டைப்ஸ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமானது. எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபைண்டிங் ஆங்கிளை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லி நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த கிளாக்கோட டிகிரி என்ன, ஆங்கிள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கிளாக்குக்குன்னு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஸோ கிளாக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 12 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு அந்தளவுக்கு படிக்கணுன்றது அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஃபார்முலா நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு ஃபார்முலா தான் படிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு டுகெதர் கிளாக்கு, ஆப்போசிட் கிளாக்கு, அப்பார்ட்டு, கிரெயினு, லாஸு, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட்குள்ளே போனால் தான் உங்களுக்கு புரியும். இது ஜஸ்ட் ஒரு டைப்ஸ் தானே. ஓகேவா? ஃபைண்டிங் ஆங்கிள் அப்படின்னா டிகிரியை கண்டுபிடிக்கிறது. ஃபார்முலா மெத்தட்னா ஃபார்முலா படி நம்ம அந்த இதை போடுறது. ஸோ ப்ராப்ளம்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். டுகெதர் கிளாக்குனா இப்போ வந்துட்டு டுகெதர் கிளாக் மீன்ஸ் அந்த
மணிமுள்ளும் சரி இல்லை வந்து நிமிடமுள்ளும் ஒன்றா வரும்போது அது எத்தனை டிகிரி இருக்கும் என்ன அப்படின்னு பார்க்குறது. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கும்போது எத்தனை டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு தென் வந்து அப்பார்ட்னா தூரமாக வர்றது எவ்வளோ டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கெயின் லாஸு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுது எவ்வளோ கம்மியாக சுற்றுது அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம கான்செப்ட் அந்த ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிட்டா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்துட்டு பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டைப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஹார் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் ஓகே அட் 1:30 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. 1:20 மணிக்கு மணி நேரத்துக்கும் நிமிடத்துக்கும் இடையே உள்ள கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த 1:20 இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஹவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே இப்போ ஒரு கிளாக் அப்படின்னாலே நம்மளுக்கு சர்க்கிளாக தான் இருக்கும். அந்த சர்க்கிள் வந்து 360 டிகிரின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? ஸோ எப்படி அது 360 டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தமாக சேர்ந்தால் நம்மளுக்கு வந்துட்டு 360 டிகிரின்னு தெரியும். ஸோ இது இது 12, தென் வந்துட்டு இது 9, இது 3, தென் வந்துட்டு இது 6. ஸோ இது ஒரு கிளாக் இல்லையா? ஸோ இதிலே நீங்கள் பாருங்களேன், ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள். இப்போ ஒரு கிளாக் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 12க்கும் 1க்கும், தென் 1க்கும் 2க்கும், தென் 2க்கும் 3க்கும், இந்த மாதிரி ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேப் எல்லாமே வந்து 30 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு கேப்புக்குமே 30 டிகிரி இடைவெளி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ 30 டிகிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கனால் மொத்தமாக நம்மளுக்கு 360 டிகிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இது நீங்கள் இப்படியும் போட்டு பாருங்களேன். இப்போ வந்து 12 மணி நேரமாக ஒரு கிளாக்கை சுற்றி முடிக்கிறதுக்கு 12 ஹவர்ஸ் வந்துட்டு ஒரு கிளாக் சுற்றும் இல்லையா? ஸோ அதை வந்து டிவைடட் பை 12 போடுங்க, இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்போ கேப் என்ன, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு 30 டிகிரி கேப் இருக்குது. ஓகேவா? ஸோ 1 மணி நேரம் இல்லை, இந்த 12க்கும் 1க்கும் 2க்கும் அந்த கேப்புக்கு வந்துட்டு 30 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ எல்லா கேப்பும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 360 டிகிரி வரும். ஓகேவா? இதில் நீங்கள் ரெண்டாவதாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு 2 o'clock to 3 o'clock அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு இடையில வந்துட்டு 60 மினிட்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த 60 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 30 டிகிரியாக தான் சுற்றுது. ஓகேவா? 30 டிகிரியாக தான் சுற்றும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 1 மினிட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 டிகிரி. ஓகேவா? அதே மாதிரி 10 மினிட்ஸுக்கு 5 டிகிரி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். ஸோ 1ல் பாதி. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு 10 மினிட் எத்தனை டிகிரி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு 5 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். பிகாஸ் நீங்களே பாருங்கள், இப்போது 10ல் ஆஃப் என்ன 5 டிகிரி. ஓகே, இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். நீங்கள் ப்ராப்ளம்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டால் அது எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஆக்சுவலி நீங்கள் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத. ஸோ இப்போ வந்துட்டு வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஹார் ஹேண்ட் மினிட் ஹேண்ட். ஹார் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் அந்த 130 இருக்கிற இடையில எவ்வளோ கேப் இருக்குது, சாரி எவ்வளோ ஆங்கிள் வரும் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா? இதில் நம்ம வந்துட்டு டிகிரிஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இந்த பிக்சரில் என்ன சொல்லியிருக்காங்க, 120. ஓகேவா? ஸோ 120. ஸோ 120ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 1 கிட்ட நிற்காது இல்லையா, கொஞ்சம் நவுந்திருக்கும் அந்த சின்ன முள். ஓகேவா? அதனால தான் நம்ம இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேவா? அதே மாதிரி 20 அப்படின்னா கரெக்டாக 4 கிட்ட நின்றும் இல்லையா? ஸோ 4 கிட்ட அந்த வந்துட்டு மினிட் ஹேண்ட் நின்றும். பட் 1 கிட்ட கரெக்டாக 1 கிட்ட நிற்காது. கரெக்டாக 1 கிட்ட நிற்குமா அந்த சின்ன முள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கொஞ்சம் நவுந்திருக்கும். பட் ஆனால் அது எத்தனை டிகிரி நவுந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்துட்டு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ டிகிரி. ஓகே, 1லேருந்து அந்த 20. ஓகேவா? 1லேருந்து 20க்குள்ளே எத்தனை டிகிரி அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, இதுலேருந்து இது ஒரு 30 டிகிரியா, இதுலேருந்து இது வந்துட்டு ஒரு 30 டிகிரியா, அப்போ மீதி எத்தனை அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம 30 டிகிரி போட்டாச்சு. ஓகே, ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கேப்பு 30 டிகிரின்னு.
இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி எத்தனை மினிட் கொடுத்துருக்காங்க, 20 மினிட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 20 மினிட்டோட நம்ம 2 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 10 கிடச்சிடுது. அப்போ நம்மளுக்கு 10 டிகிரி நவுந்திருக்கு. ஓகேவா? ஸோ 10 டிகிரி தான் நவுந்திருக்கு. ஓகேவா? பட் நம்மளுக்கு நவுந்தது தேவையில்ல. மீதி இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒரு கேப்புக்கு வந்துட்டு நம்மளுக்கு 30 டிகிரி அப்படின்னா அதில் 10 போச்சுன்னா மீதி வந்துட்டு 20 இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 20யை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 120லேருந்து ஓகேவா, இந்த டைமிங்கில் பெரிய முள்ளுக்கும் சின்ன முள்ளுக்கும் உள்ள அந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 டிகிரி. இது எல்லாமே ஆட் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 80 டிகிரின்னு வந்துடும். ஓகே, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கொஷின்றனால உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். பட் நீங்கள் வந்துட்டு இன்னும் ஒரு 4-5 சம்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஹார் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் at 2:25? ஓகேவா? ஸோ இந்த டைமிங்க்கு 2:25 டைமிங்கில் ஹவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆங்கிள் என்னன்னு கேட்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ட்ராயிங் மாதிரி. இப்போ வந்து நம்ம பிஹைனர்ஸ் அப்படின்றனால நம்ம இந்த ட்ராயிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் நீங்கள் எக்ஸாமுக்கு போய் அட்டன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ட்ராயிங்கிறது மைண்டில் தான் இருக்கணும், மைண்டில் வச்சு தான் நம்ம போடணும். இது வந்துட்டு ஒரு பிஹைனர்ஸ் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடுறோம், ஜஸ்ட் ஒரு ட்ராயிங் மாதிரி நம்ம கிளாக் வரைஞ்சிட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து டைமிங் என்ன கேட்டிருக்காங்க, டைமிங் வந்து 2:25 இல்லையா? ஸோ 2:25 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சின்ன முள்ளியும் பெரிய முள்ளியும் நல்லா கவனிங்க. ஸோ பெரிய முள் கன்ஃபார்ம் வந்துட்டு 25 கிட்ட, அந்த 5 கிட்ட தான் நிற்கும். ஸோ 5ங்கிறது 25 மினிட்ஸ். ஓகே, பட் ஆனால் அந்த 2ங்கிறது நேராக 2 கிட்ட நிற்காது, கொஞ்சம் நவுந்திருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஸோ இடையில உள்ள அந்த டிகிரியை தான் நம்ம வந்துட்டு ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எத்தனை கேப்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்களேன். ஸோ அந்த அந்த போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் எத்தனை கேப்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ 30 டிகிரி இதுதான் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியல. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி அப்படி கண்டுபிடிக்கணும், இது 30 டிகிரின்னு தெரியும், இது 30 டிகிரின்னு தெரியும், இதுக்குள்ள கேப்பில் எத்தனை டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ எவ்வளோ தூரம் நவுந்திருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், கொடுத்துருக்க அந்த மினிட் இருக்குது இல்லையா, 25 மினிட் கொடுத்துருக்காங்களே, அதோட 2 டிவைட் பண்ணுங்கள். 2 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், 12.5 வந்துடும். ஓகேவா? 12.5 வரும். ஸோ ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து அந்த 30 டிகிரியில் 12.5 டிகிரி தான் நவுந்திருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு நவுந்தது தேவையில்லை, மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 12.5ல் 30 போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 17.5. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இப்போ மீதி எவ்வளோ அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 17.5 டிகிரி இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி நம்மளுக்கு நவுந்தது தேவை கிடையாது. ஓகே, ஸோ மீதி இருக்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அப்போ கேப் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்குலாம் வந்துட்டு 77.5 டிகிரி கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. 2:25 ஓகேவா? அந்த டைமிங்கில் அதோடைய ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மினிட் ஹேண்டுக்கும் ஹவர் ஹேண்டுக்கும் உள்ள ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது வந்துட்டு போட்டுக்கணும். ஓகேவா? சின்ன முள் எங்கே இருக்குது, பெரிய முள் எங்கே இருக்குது, நம்மளா ஒரு குத்து மதிப்பாக போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ போட்டுக்கிட்டு இடையில உள்ள கேப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு எண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு வந்துட்டு என்னது 30 டிகிரின்னு தெரியும். அப்போ 2க்கும் 3க்கும் உள்ள கேப் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ எவ்வளோ நவுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 12.5 டிகிரி நவுந்திருக்கு. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.5 டிகிரி. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77.5 டிகிரி ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள். இதுலேயும் ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். 1:35 அந்த டைமிங்கில் ஹவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் உள்ள அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்பயும் போல் நம்ம அந்த டைமிங்கை குத்து மதிப்பாக போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ குத்து மதிப்பாக போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு எப்பயுமே சொல்கிறேன், அந்த 1 o'clock அப்படின்னா கன்ஃபார்ம் வந்துட்டு 1 o'clockல இருக்காது, அதை விட லைட்டாக நவுந்திருக்கும். ஓகேவா? அதுதான் இதில் வந்துட்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ நவுந்ததில் இருந்து நம்ம ஒரு இதை வந்து கொண்டு வருவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், கேப்ஸை பாருங்கள். இதுக்கும் 30 டிகிரி இல்லையா? ஸோ அப்போ
இதில் உள்ளது என்ன, இது வரைக்கும் நம்மளுக்கு வேணும், இது வரைக்கும் வேணும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ மினிட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 35 மினிட் கொடுத்துருக்காங்க இல்லையா? 35 மினிட் டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு 17.5 வந்துடுது. ஓகேவா? ஸோ நம்ம அந்த 17.5 எடுத்துக்கக்கூடாது, மீதி உள்ளதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ மீதி அந்த டைமிங்கில் எத்தனை நவுந்திருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ 30 மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிறது 12.5 டிகிரி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த கேப்ஸு எல்லாமே ஆட் பண்ணால் 30, 30, 60, தென் 120, 150, தென் வந்துட்டு இந்த 12.5 நம்ம சேர்த்தா ஆன்சர் வந்துட்டு 162.5 டிகிரி ஆங்கிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். தென் 4th கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஹார் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் அட் 4:45? ஓகே, ஸோ 4:45க்கு ஓகேவா, அப்போ வந்துட்டு பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் எந்த ஆங்கிளில் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எப்பயும் போல் நம்ம டயக்ராம் போட்டுடலாம். ஸோ 4:45 அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெரிய முள் வந்துட்டு 9 மணியில் இருக்கும். சாரி, அந்த 45 அப்படின்றதுல இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு அந்த 4 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நவுந்திருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் அந்த 4 o'clock அப்படின்னு டேரெக்டாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னால் நம்மளுக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ குத்து மதிப்பாக நம்ம போட்டுருங்க. போட்டுட்டு கேப்ஸை பாருங்கள். 30 டிகிரி, 30 டிகிரி, 60, தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா 90, தென் வந்துட்டு 120. ஓகேவா? ஸோ 120 டிகிரின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ மீதி உள்ள கேப்ஸை தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, எத்தனை மினிட் அப்படின்னு பாருங்கள். 35 மினிட் இல்லையா? ஸோ 35 சாரி 45. ஓகே, ஸோ 45 டிவைடட் பை 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 22.5 அப்படின்னு சொல்லி கிடச்சிடுது. ஸோ 22.5 நம்ம எடுத்துக்கக்கூடாது, மீதி உள்ளதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு போயிடுச்சு, இது தேவையில்லை, இதுதான் நம்மளுக்கு தேவை. ஓகேவா? அப்போ நம்ம வந்து 22.5 டிகிரி நவுந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மீதி உள்ளது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7.5 டிகிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 120 டிகிரியோட இந்த 7.5 டிகிரியை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 127.5 டிகிரி ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஹார் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் அட் 10:35? ஓகேவா? ஸோ 10:35 அந்த நேரத்தில் ஹவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் உள்ள ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆங்கிள்னால் இதுதான். ஓகேவா? இந்த ஆங்கிளை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வெளியில் உள்ள ஆங்கிள்லாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள். ஸோ 10:35. ஓகேவா? ஸோ எப்பயும் போல் 10 o'clockல இருக்காது. 35னா அந்த 7 கிட்ட கண்டிப்பாக பெரிய முள் நின்றும். ஓகே, இப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஸோ 7லேருந்து 8 கேப்பில் வந்துட்டு 30 டிகிரி, 30 டிகிரி, தென் இங்கே வந்து 30 டிகிரி அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஆல்ரெடி 30 டிகிரி, சாரி 30 டிகிரி. ஸோ இதுக்கும் உள்ள கேப் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நவுந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் நீங்கள் கவனிங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 5 o'clock இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துட்ருந்தோம். ஓகேவா? இது வந்துட்டு இந்த சைடில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ அப்போ டிகிரி அப்போ பார்த்திங்கன்னா கேப்ஸ் வந்துட்டு 30, தென் 60, தென் வந்துட்டு 90. ஓகேவா? ஸோ 90 டிகிரி நம்ம போட்டாச்சு. அப்போ மீதி உள்ளதை தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, மீதி உள்ளதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிட் எவ்வளோ இருக்குது? 35 இருக்குது இல்லையா? ஸோ 35/2 = எவ்வளோ ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.5 டிகிரி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 17.5 டிகிரி போட்டுட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு என்னென்னா இதில் அப்படியே தான் நம்ம போடணும். பிகாஸ் ஆஃப் நம்மளுக்கு இந்த இது தான் தேவை. ஓகேவா? எவ்வளோ இதுக்கு அப்படின்றது நமக்கு தேவையில்லை, இது வரையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 17.5 டிகிரி அப்படியே நம்ம போட்டுறணும். ஸோ அதுக்கப்புறமா 90 டிகிரியும் 17.5 டிகிரியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் 107.5 டிகிரி ஆன்சர் கிடச்சிருது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஹார் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் அட் 11:45? ஓகேவா? 11:45 ஹார் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் உள்ள ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு போட்டுடுறோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு யதார்த்தமாக 45னா நேராக அந்த 9 கிட்டே இருக்கும். அதே மாதிரி
கண்டிப்பாக 11 அப்படின்னா 12க்கும் 11க்கும் ஏதோ ஒரு இடப்பட்ட வேலையில் தான் இந்த சின்ன முள் நிற்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், கேப் பாருங்கள். கேப் பார்த்திங்கன்னா 30 டிகிரி 60 டிகிரி. ஸோ இதோட கேப் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிடுறோம், 45 மினிட் இல்லையா? ஸோ டிவைடட் பை 2 போட்டோன்னா நம்மளுக்கு 22.5 டிகிரி வந்துச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 82.5 டிகிரி ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், மீதி உள்ளதை நம்ம 30ஆல் மைனஸ் பண்ணியிருப்போம். பட் நம்மளுக்கு வந்துட்டு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நவுந்திருக்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ நவுந்திருக்கிறது தான் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கும் அதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இந்த சம்ஸே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். எத்தனாவது சம், இப்போ வந்து 4th சம்மே எடுத்துக்கோங்களேன். இந்த 4th சம்மில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வரையும் நவுந்துட்டு வரதில் தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? அதனால தான் நம்ம 30 மைனஸ் பண்ணோம். பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்துட்டு கொடுத்துட்டாங்க, இவ்வளோ தான் நவுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் இந்த சைடுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? ஸோ போடுறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இதோடைய கான்செப்ட் ஃபைண்டிங் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு படிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபைண்டிங் ஆங்கிளுங்கிறது இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஏன் டிவைடட் பை 2 போடுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். பட் ஒரு சுற்று இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது, 24 நேரத்தில், ஓகேவா, 24 மணி நேரத்தில் வந்துட்டு பெரிய முள் வந்துட்டு எவ்வளோ சுற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவர் ஹேண்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நம்ம போகலாம். இப்போ ஹவர் ஹேண்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 12 மணி நேரத்தில் ஒரு சுற்று தான் சுற்றும். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தான். 24 மணி நேரத்தில் 2 சுற்று சுற்றும். அதே மாதிரி மினிட் ஹேண்டை பார்த்திங்கன்னா 12 மணி நேரத்தில் 12 சுற்று சுற்றும். பட் ஆனால் வந்து 24 ஹவரில் 24 சுற்று சுற்றும். ஓகேவா? ஸோ அவர் ஹேண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வரையணும். இப்போ வந்துட்டு அவர் ஹேண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன முள். ஓகேவா? இப்போ 12 மணிக்கு வரணும்னா இதுக்கு இடையில தான் அது வந்துட்டு வரும். ஓகேவா? அப்போ 1 மணி நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் தான் சுற்றும். இதுவே வந்துட்டு மினிட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 சுற்றும். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? ஸோ ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபார்முலா மெத்தடை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபார்முலாவை மைண்டில் ஏற்றணும். ஓகேவா? ஸோ ஃபார்முலாங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஃபார்முலா தான். ரொம்ப பெரிய ஃபார்முலாலாம் கிடையவே கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 30 h மைனஸ் 11/2 இன்ட்டு m. ஓகேவா? ஹெச்சுங்கிறது ஹாரு, எம்முங்கிறது மினிட். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாவை ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இதுவரை ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதை வச்சே நம்ம வந்துட்டு ஃபார்முலாவில் போடுறோம். ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஃபார்முலா இல்லாமல் நம்ம போட்டோம் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபார்முலா வச்சு போட்டோன்னா அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா மெத்தடா இல்லை ஃபைண்டிங் ஆங்கிளாக 2 டைப்ஸ் இருக்குது. ஓகே, இதில் எந்த டைப்ஸ் உங்களுக்கு ஈஸியோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலி நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபார்முலா மெத்தடுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம ஆல்ரெடி 5-6 சம்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் நம்மளாவே ஃபைண்ட் பண்ணோம் ஆங்கிள் என்ன அப்படின்னு. பட் இந்த ஃபார்முலா வச்சும் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ 2 டைப்ஸாக நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். நம்மளே ஃபைண்ட் பண்ணுறது, இல்லை வந்துட்டு ஃபார்முலா மெத்தடை போட்டு யூஸ் பண்ணுறது. அதுதான் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ இது ரெண்டத்தில் உங்களுக்கு எது புரியுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த லைனுக்கு என்ன தெரியுமா மீனிங்? ஆல்ரெடி நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம். நெகட்டிவில் ஆன்சர் வந்தாலுமே நம்ம அதை வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ -80 அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணிடணும், 80 அப்படின்னு தான் எடுத்துக்கணும். மைனஸை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. இப்போ ஃபஸ்ட்டு சம் நம்ம ஆல்ரெடி 130க்கு 80 டிகிரி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1:30 PM அவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் உள்ள அந்த டிகிரி என்ன, அந்த ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதை நம்ம எப்படி ஃபார்முலாவில் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா எப்பயும் போல் நம்ம போட்டுடுறோம். ஓகேவா? ஸோ ஹவர், ஓகே, ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணிடுறோம். 30 ஹவர் வந்துட்டு அங்கே 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 11/2. அதே மாதிரி மினிட் வந்து பார்த்திங்கன்னா 120. ஓகேவா? ஸோ 20 போட்டாச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு 30 × 1 30. அதே மாதிரி இதெல்லாம்
டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் 10 2 1. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் 110 ஆன்சர் கிடச்சிருது. ஸோ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு -80 வருது இல்லையா? ஸோ இந்த -80, ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஃபார்முலா இந்த லைன் அப்படின்னாலே ஆன்சர் மைனஸில் வந்தாலும் நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஸோ அதுதான். ஸோ அப்போ 80 டிகிரி. ஓகேவா? ஸோ சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இந்த அளவுக்கு குழப்புறதுக்கு ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 6 சம்மும் நம்மளுக்கு கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கனால் ஈஸியாக முடிஞ்சு போயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம் நம்ம ஆல்ரெடி போட்டது தான். 225க்கு வந்துட்டு 77.5 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இதை அப்படியே ஃபார்முலாவில் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் 2 o'clock 2 hour 25 minutes. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ டிவைட் பண்ணால் 11/2 25. ஸோ இதை 5ஆல் நம்ம அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/2 வந்துடும். ஸோ அந்த 27/2 வந்துட்டு அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 1375 கிடச்சிரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா -775 வருது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன 77.5 டிகிரி தான். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபைண்டிங் ஆங்கிளில் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இதுவே ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பாருங்கள். தேர்டு சம்மும் நம்ம ஆல்ரெடி போட்டது தான். ஓகேவா? 11:45 அந்த டைமிங்கில் ஆல்ரெடி நம்ம 82.5 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர், அதே 82.5 டிகிரி தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபார்முலாவில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண தெரிஞ்சாலே உங்களுக்கு இந்த டிகிரி ஃபைண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி. ஓகே, ஸோ ஆக்சுவலி நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த ஒரு ஆங்கிளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது நம்மளாகவும் கண்டுபிடிக்கலாம், ஃபார்முலா மெத்தடும் யூஸ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இந்த 2 மெத்தடில் எது ஈஸியோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்மளே வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து டயக்ராம் வரைஞ்சி அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் ஈஸியாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே அது ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தட். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை ரொம்ப தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் கிளாக்குக்கு, இந்த கிளாக் டாப்பிக்கில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனால் அடுத்தடுத்து சம்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டுகெதர் இன் கிளாக். வாட் இஸ் மீன் பை டுகெதர் இன் கிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுகெதர்னால் ஒன்றுமே கிடையாது. லைக் எஸ் லைக் திஸ். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. டுகெதர் அப்படின்னா சின்ன முள்ளும் சரி பெரிய முள்ளும் சரி ஒன்றா வரதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்கிறோம், டுகெதர் அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த நேரத்தில் வரும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்லேருந்தே போகலாம். ஓகேவா? இதில் நீங்கள் வந்துட்டு காமனாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அடிக்கடி கொடுப்பாங்க இந்த மாதிரி 55 minutes பேஸ் கெயின்டு பை மினிட் ஹேண்ட் இன் 60 minutes அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லைன் அடிக்கடி எல்லா கொஷின்ஸ்லேயும் வரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 spaces 5 spaces. ஓகே, ஸோ இதில் ஸ்பேஸ் அப்படின்றது நீங்கள் என்னன்னு கண்டுபிடிங்க. ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் இது இருக்குது பார்த்தீங்கன்னா 12க்கும் 1க்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸ், அதுதான் அந்த ஸ்பேஸ். ஓகே, ஸோ இதுதான் ஸ்பேஸ். இதில் என்ன ஸ்பேஸ் கெயின் ஆகிடுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒன்றுமே கிடையாது, ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ ஒரு பானை இருக்குது. அந்த பானையில் வந்து ஒருத்தவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பானைக்குள்ளே கைவிட்டு 8 சாக்லேட்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இன்னொருத்தவங்க 6 சாக்லேட்ஸ் தான் எடுக்கிறாங்க அதே பானைக்குள்ளே கைவிட்டு. அப்போ இவங்கள விட இவங்க அதிகமாக, இந்த 6 எடுத்தவங்கள விட இந்த 8 எடுத்தவங்க அதிகமாக இருக்காங்க. எவ்வளோ அதிகமாக இருக்காங்க, 2 கெயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த கான்செப்டை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதே கான்செப்டை தான் நம்ம வந்து இந்த கிளாக்குக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்துட்டு இப்போ 3 o'clockலேருந்து 4 o'clock. ஓகேவா? 3 o'clockலேருந்து 4 o'clock இப்போ வந்து ஒரு டைமிங் சுற்றுது அப்படின்னா இந்த 3 o'clockக்கும் 4 o'clockக்கும் நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க.
ஸோ இப்போ 3 o'clockலேருந்து 4 o'clock சுற்றணும். ஓகேவா, டைமிங் சுற்றுது. அப்போ இந்த சின்ன முள் இங்கே தான் நவுந்திருக்கும். ஓகேவா, 4 கிட்ட தான் நவுந்திருக்கும். ஆனால் இந்த பெரிய முள்ளுங்கிறது எல்லா இடத்துலையுமே சுற்றி வந்திருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 60 minutes சுற்றுது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 55 minutes தான் சுற்றும். இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா மினிட்ஸ் கிடையாது, 5 ஸ்பேசஸ் தான் எடுத்திருக்கும். பட் ஆனால் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 60 minutes. ஓகேவா, ஸோ 60 ஸ்பேசஸை எடுத்திருக்கு. பெரிய முள் வந்துட்டு 60 ஸ்பேசஸை எடுத்திருக்கு. ஓகேவா, ஸோ சின்ன முள் வந்துட்டு 5 ஸ்பேசஸ் தான் எடுத்திருக்கு. அப்போ கெயின் பார்த்திங்கன்னா 55 minutes. ஓகே, ஸோ இதில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் இல்லையா? என்ன எக்ஸாம்பிள்? இப்போ ஒரு பானைக்குள்ளே ஒருத்தவன் கை விடுறான். ஓகேவா, அவனுக்கு 8 சாக்லேட்ஸ் கிடைக்குது. இன்னொருத்தனை கை விடுறான், அவனுக்கு 6 சாக்லேட்ஸ் கிடைக்குது. ஸோ இதில் வந்து கெயின் ஆகிருக்கிறது இவனை விட இவன் அதிகமாக எடுத்திருக்கான், அதுதான் கெயின். ஓகேவா, ஸோ இப்போ 3 மணிலேருந்து 4 மணிக்கு ஒரு கிளாக் சுற்றுது அப்படின்னா அப்போ சின்ன முள் கண்டிப்பாக இந்த 5 ஸ்பேசஸ் தான் கவர் ஆகிருக்கும். பட் ஆனால் இந்த பெரிய முள் எல்லா ஸ்பேசஸையுமே கவர் ஆகியிருக்கும். ஓகேவா, 60 ஸ்பேசஸையுமே அது கவர் ஆகிருக்கும். அப்போ கெயின் எவ்வளோ? 55 minutes. ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்டே. 1 ஹவருக்கு 55 minutes வந்துட்டு பெரிய முள் வந்துட்டு கெயின் பண்ணியிருக்கு. ஓகே, அதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து 30/11 நம்மளுக்கு சில ஆன்சர்ஸ் முடிஞ்சிடும். சில ஆன்சர்ஸ் இப்படியும் முடியலாம். பட் நம்ம என்ன பண்ணணும், அதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா, ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளுக்கு அந்த செகண்ட்ஸோட கன்ஃபார்மாக தெரியும். ஓகே, ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா நம்ம ஆல்ரெடி ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறது தான். 300ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11, தென் 27 divided by 11 is equal to 22. ஸோ 8 77 3. ஓகே, 77 3. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கான்செப்டும் இதில் வரும். ஓகே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 27 3 divided by 11 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்டே. ஓகே, ஸோ இந்த 2 நோட்ஸை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த டுகெதர் அப்படின்னு இந்த கான்செப்டை நம்ம படிச்சிடலாம். ஸோ டுகெதர் இன் கிளாக் அப்படின்னா 2 முள்ளும் ஒரே நேரத்தில் வருது, எந்த சமயம் எந்த நேரத்தில் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, அது எந்த ஹார், எந்த மினிட், எந்த செகண்டில் அந்த 2 முள்ளுமே ஒன்றா வருது. ஓகேவா, ஸோ 2 முள்ளுமே எந்த சமயத்தில் ஒன்றா வருது. கொஷின்ஸை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளவராகவே புரியும். ஓகே, ஸோ கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ரொம்பலாம் வந்து குழப்பிக்கிறதுக்கு தேவையில்லை. ஸோ ஈஸியாக நீங்கள் அந்த கான்செப்டை பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அட் வாட் டைம் பிட்வீன் 3 o'clock and 4 o'clock the hands of the clock be together? ஆல்ரெடி நான் சொன்னது தான். 3 o'clockலேருந்து 4 o'clockக்குள்ளே அந்த 2 ஹேண்டுமே, ஓகேவா, 2 முள்ளுமே எந்த சமயத்தில் ஒன்றா இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ எந்த சமயத்தில் ஒன்றா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளே ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா, இதை நீங்கள் வந்துட்டு எக்ஸாமில் மைண்டில் டயக்ராம் போடுங்க. பிகாஸ் இப்போ தான் படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சும்மா டயக்ராம் நீங்கள் வரைஞ்சி பாருங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு. ஓகேவா, இப்போ 3 o'clockலேருந்து 4 o'clock அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு சமயத்தில் தான் ஒன்றாகும். ஓகேவா, 3க்கும் 4க்கும் உள்ள நடுவில் தான் வந்துட்டு 2 முள்ளுமே வந்துட்டு ஜாயிண்ட் ஆகும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 55 60 அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 55 minutes வந்துட்டு கெயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா, பெரிய முள் வந்துட்டு 55 minutes கெயின் பண்ணியிருக்கோம். 60, ஓகேவா, 60 minutesன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு மினிட்டில் தான் மீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பெரிய முள் வந்துட்டு ஏதோ ஒரு மினிட்டில் தான் மீட் பண்ணியிருக்கோம். அது எது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ அதனால் நம்ம எக்ஸ் போட்டுறோம். ஓகே, ஸோ எக்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 15 into x is equal to 60 into
இந்த இதை மட்டும் உங்களுக்கு போட தெரிஞ்சாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு சம்முன்றனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து சம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ 55 இன்ட்டு எக்ஸு ஓகேவா இஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு 15 ஓகேவா. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம அப்படியே வந்துட்டு இங்கே போட்டுடுறோம். ஸோ போட்டால் எக்ஸ் இங்கிட்டு வந்துடும் 60 இன்ட்டு 15 டிவைடட் பை 55. இது எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணோம், சாரி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 180 டிவைடட் பை 11 வந்துடுது. ஸோ இதோட நம்ம நிப்பாட்டக்கூடாது. இதை வந்து ஃப்ராக்ஷன் மெத்தடில் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் மெத்தடில் போடுவோம். ஸோ ஃப்ராக்ஷன் மெத்தடில் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 16 தென் 11 தென் வந்துட்டு 70 66 4 இது எல்லாமே வந்து கிடச்சிருது. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் இப்படி தான் வரும். 16 11 பேலன்ஸ் 4. இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 4 தென் 11 ஓகேவா. இப்படி தான் நம்ம எழுதணும். இதுதான் செகண்ட்ஸு. ஸோ ஏன் இங்கே பாஸ்ட் 3ன்னு போடுறோன்னா 3 மணிக்கு அப்புறமா தான் இந்த மணிமுள் இந்த 2 முள்ளுமே மீட் பண்ணிக்க போகுது ஓகேவா. ஸோ 3 மணிக்கு அப்புறமா தான் இந்த 2 முள்ளுமே மீட் பண்ணும். அதுக்கு இடையில மீட் பண்ணாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் பாஸ்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுடுறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு ஓரளவு ஸ்மாலாக தான் புரிஞ்சிருக்கும். பட் 2வது 3வதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே. 2வது சம் பாருங்கள். இப்போ வந்து 5 o'clockலேருந்து 6 o'clockல அந்த மணிக்குள்ளே அந்த 2 முள்ளுமே எந்த சமயத்தில் ஒன்று சேரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகேவா. ஸோ குத்துமதிப்பாக நம்ம வந்துட்டு ஒரு இதை போட்டுருவோம் ஓகேவா. கன்ஃபார்ம் இதில் தான் வந்துட்டு ஒன்று சேரும் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் 55 - 60 ஓகேவா. டுகெதர்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் இதை வந்துட்டு ஒன்று மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க ஓகேவா. 55 -60 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 55ங்கிறது மினிட் வந்து கெயின் ஆகிருக்கு ஓகேவா. 55 மினிட்ஸ் வந்து கெயின் ஆகிருக்கு. 60 அப்படின்றது ஏதோ ஒரு மினிட்டில் தான் மீட் பண்ண போகுது ஓகேவா. ஸோ அதனால் நம்மளுக்கு ஏதோ ஒரு மினிட், அது எந்த மினிட்டுன்னு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா 55 மினிட்ஸை வந்து இது கெயின் பண்ணியிருக்கும் ஓகேவா பெரிய முள். ஸோ அப்போ வந்து 60ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மினிட்டில் தான் வந்துட்டு என்ன ஆக போகுது மீட் பண்ண போகுது. அது எந்த மினிட்டுன்னு தெரியல. பட் அதனால நம்ம வந்துட்டு எக்ஸ்ன்னு போட்டுடுறோம். ஸோ எக்ஸ்ன்னு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா இந்த டயக்ராமில் நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ கேப் பாருங்கள் 1 2 3 4 5 ஓகேவா. ஸோ இந்த கேப்புக்கு அப்புறமா தான் மீட் பண்ண போகிறாங்க ஓகேவா. ஸோ இந்த கேப்புக்கு அப்புறமா தான் மீட் பண்ண போகிறாங்க ஓகேவா. ஸோ 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் மீட் பண்ண போகிறாங்க ஓகேவா பெரிய முள். அப்போ நம்ம 25ன்னு நம்ம போட்டுடுறோம் ஓகேவா. பட் ஹவர் ஹேண்டு எந்த மினிட்டில் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதனால நம்ம அது எக்ஸ் போட்டுறோம் ஓகேவா. ஸோ எப்பயும் போல் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடுறோம் 55 × x = 60 × 25ன்னு போட்டுருங்க ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் இதை அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ இதோட நம்ம நிப்பாட்டிடக்கூடாது. ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஃப்ராக்ஷன் மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 27 3/11 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஸோ பாஸ்ட் 5 அப்படின்னா அந்த 5க்கு அப்புறமா தான் ஓகேவா. 5 மணிக்கு அப்புறமா தான் ஓகே. ஸோ 5 மணிக்கு அப்புறமா தான் இந்த 2 முள்ளுமே மீட் பண்ண போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் பாஸ்ட் 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஷின் போட்டுடுறோம் ஓகே. சாரி பாஸ்ட் 5ன்னு ஆன்சர் போட்டுடுறோம் ஓகே. இப்போ உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 3rd சம்மும் நீங்கள் பாருங்கள். அட் வாட் டைம் பிட்வீன் 9 o'clock and 10 o'clock the hands of the அதான் 9 o'clockல இருந்து 10 o'clockக்குள்ளே அந்த பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் எந்த நேரத்தில் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்டுடுறாங்க ஓகேவா. ஸோ அது பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்மளுக்கு இந்த டயக்ராம் ஒன்று வரைஞ்சிரும் ஓகேவா. 9 மணிலேருந்து 10 மணி. அப்போ 9க்கும் 10க்கும் நடுவில் தான் ஏதோ ஒரு மினிட்டில் தான் அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு செகண்ட் ஏதோ ஒரு மினிட்டில் தான் என்ன பண்ணுறாங்க மீட் பண்ணிக்கிறாங்க 2 முள்ளுமே ஓகேவா. ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துட்டு மினிட் தெரியும் 55 மினிட்ஸ் - 60 அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா 45 மினிட்க்கு அப்புறமா தான் இவங்க வந்துட்டு மினிட் ஓகேவா. ஸோ மினிட் அப்படின்றது பெரிய முள் இல்லையா. ஸோ வந்துட்டு 45 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் அந்த பெரிய முள் வந்துட்டு வருவாங்க ஓகேவா மீட் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு 45ன்னு தெரியும் ஓகே. ஸோ அதனால் இது வந்து மினிட்டு, இது வந்துட்டு ஹாரு. ஸோ அப்படி பார்த்தால் நம்மளுக்கு அந்த எந்த ஹாரில் மீட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது
ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை எப்பயும் போல் ஈக்குவேட் பண்ணிடுங்க. ஸோ ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு மிக்சடு ஃப்ராக்ஷனில் பண்ணால் நம்மளுக்கு 49 1/11 செகண்ட்ஸில் கிடச்சிட்றாங்க. ஓகேவா? ஸோ பாஸ்ட் 9 ஏன் அப்படி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, 9 o'clock அப்புறமா தான் இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்க போகிறாங்க. 2 முள்ளுமே 9 o'clock அப்புறமா தான் மீட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம பாஸ்ட் 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுடுறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஓரளவு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதில் மெயினான கான்செப்டே அந்த 60 அண்ட் 55 தான். ஓகேவா? ஃபஸ்ட்டில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சாக்லேட் எக்ஸாம்பிளோட வித் கிளாக் எக்ஸாம்பிள், அதுதான் இம்பார்ட்டண்ட்டான மெயினான ஒரு விஷயம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 4th சம் பாருங்கள். 4th சம்மில் என்ன சொல்கிறாங்க, 1 o'clockலேருந்து 2 o'clock அந்த மணி முள்ளும் நிமிட முள்ளும் எப்போ சந்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எப்பயும் போல் நம்ம டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஸோ வரையும் போது அந்த 1க்கும் 2க்கும் இடையில தான் ஏதோ ஒரு இதில் தான் மீட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம குறிப்பிட்ட நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஓகே, எப்பயும் போல் இது மட்டும் நீங்கள் போட தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த டுகெதர் இன் கிளாக்ன்றது ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு சம்ஸ் தான். ஓகே, ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 10-20 சம்ஸ்னாச்சும் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ ஃபார்முலா மெத்தடுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ டுகெதர் இன் கிளாக்ன்றதுல இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகும், அடுத்தடுத்து சம் போட்டுடலாம். ஸோ இங்கே ஏன் 5 கொடுத்துருக்கோம், மினிட் கண்டிப்பாக 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான். ஓகேவா? ஸோ இந்த என்ன சொல்கிறது, 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் மீட் பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியுது. பட் சின்ன பெரிய முள் வந்துட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் மீட் பண்ண போகிறாங்கன்னு தெரியும். பட் ஆனால் பெரிய முள் வந்துட்டு எப்போ மீட் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை வந்துட்டு எக்ஸ்ன்னு வைக்கிறோம். ஸோ இதெல்லாமே ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 5/11 அப்படின்னு வருது. ஸோ பாஸ்ட் 1 ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 1 o'clock அப்புறமா தான் இவங்க 2 பேருமே மீட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் பாஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டோம். ஓகே, ஸோ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம அந்த ஃபைண்டிங் ஆங்கிளில் நம்மளாவே ஒரு குறிப்பிட்ட டயக்ராம் போட்டு மட்டுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபைண்டிங் ஆங்கிளை கண்டுபிடிச்சிருக்கோம். தென் ஃபார்முலா மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இப்போ தேர்டு நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டுகெதர் இன் கிளாக். ஓகேவா? ஸோ டுகெதர் இன் கிளாக்கில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கு. ஓகேவா? எவ்வளோ வந்துட்டு போகிருக்கும், எவ்வளோ மீதி இருக்கும், அந்த ஹார் மினிட் அதெல்லாம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நல்லா நீங்கள் மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கிளாக். ஓகேவா? எதிர்கடிகாரம். ஸோ இதுலேயும் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 minutes spaces are gained by minute in 60 hands. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம கிளாக் இன் டுகெதரில் சொன்னது தான், அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இது வந்து அடிக்கடி வந்து கேட்பாங்க. ஓகேவா? இந்த எல்லா கொஷின்லேயும் இந்த மாதிரி ஸ்பேசஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஆப்போசிட் அப்படின்னா இப்போ சின்ன முள் இங்கே இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டாக. ஓகேவா? ஆப்போசிட். ஓகேவா? இதுதான் வந்து ஆப்போசிட். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வந்துடும். ஓகே, ஸோ சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ 7 o'clockலேருந்து 8 o'clock அந்த மணி முள்ளும் நிமிட முள்ளும் எந்த நேரத்தில் ஆப்போசிட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், கண்டிப்பாக 7 to 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த நேரத்தில் தான், ஏதோ ஒரு நேரத்தில் தான் வந்துட்டு இருக்கும். பட் எக்ஸாக்டாக நம்மளுக்கு என்னன்னு சொல்ல தெரியாது. இது ஜஸ்ட்டு நம்ம ஒரு டயக்ராமாக தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, இப்போ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த 55 60 எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ மினிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனால் நம்மளுக்கு கன்ஃபார்ம் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் 1 ஆகும்னு தெரியும். ஆப்போசிட்டில் பார்த்துக்கும் அப்படின்னு தெரியும். பட் ஆனால் ஹார் வந்துட்டு எப்போ 1 ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எப்பயும் போல் முன்னாடி நீங்கள் ஈக்குவேஷன் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 60/11 கிடச்சிரும். ஸோ இதை வந்துட்டு மிக்சடு ஃப்ராக்ஷனில் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு என்ன வரும், 5
5, 5, 11 அப்படின்னு வரும். ஓகேவா? இங்கே ஏன் பாஸ்ட் 7 எடுத்துக்கிறாங்கன்னா 7 மணிக்கு அப்புறமா தான் ரெண்டு முள்ளும் ஆப்போசிட்டில் நிற்க போகுது. ஓகேவா? அதுதான் கான்செப்ட். ஸோ இப்படி தான் இதை வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்றுமே கிடையாது. நம்ம டுகெதர் இன் கிளாக்ல என்ன பண்ணுவோம், 2 முள்ளும் எந்த சமயத்தில் ஒன்றா இருக்குது அதை கண்டுபிடிச்சோம். ஆப்போசிட் கிளாக்னால் 2 முள்ளுமே 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த 2 முள்ளும் எப்போ எப்போ ஆப்போசிட்டில் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த செகண்டில் அது ஒன்றா இருக்குது. 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5/11 செகண்ட்ஸில் இது வந்துட்டு என்ன ஆகிருக்கு பார்த்துருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடும். ஓகே, இப்போ 2வது கொஷின் பாருங்கள். 3 o'clockலேருந்து 4 o'clockக்குள்ளே மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் எப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளே குத்துமதிப்பாக ஒரு டயக்ராம் போட்டுடுறோம். ஓகேவா? ஸோ நம்மளே குத்துமதிப்பாக ஒரு டயக்ராம் போட்டோம் அப்படின்னா அப்போ 3 o'clock to 4 o'clockக்குள்ளே ஏதோ ஒரு இதில் தான் இதாக இருக்குது. ஓகேவா? சின்ன முள் அதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி இருக்கும், பெரிய முள் இருக்கும். ஓகேவா? பட் நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஓகேவா? ஸோ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிடுறோம், சின்ன முள் எந்த இடத்துல இருக்கும். சின்ன முள் மீன்ஸ் அவர் ஹேண்டு தானே. ஸோ அவர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அது 3 4 என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய முள் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்துட்டு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஒன்றாக போகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இது போட்டுறோம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஈக்குவேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 45 மினிட்ஸ் 1/11 செகண்ட்ஸில் நம்மளுக்கு 1 ஆகியிருக்கு. ஸோ பாஸ்ட் 3 o'clock அப்புறமா தான் இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்திருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ 3வது கொஷின் பாருங்கள். 4 o'clockலேருந்து 5 o'clock அந்த நேரத்தில் மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் எப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துட்டுனா எப்பயும் போல் நம்ம வந்துட்டு இந்த டயக்ராம் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம்னால் 4 மணிலேருந்து 5 மணிக்கு இடைப்பட்டது தான் அந்த ஹார் நிற்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் என்ன நிற்கும், பெரிய முள் நிற்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த டயக்ராம் போடுறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிட். ஓகேவா? மினிட் ஹேண்ட் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்றத கவனிக்கிறதுக்கு தான். ஓகேவா? இதை வந்து மைண்டாலேயும் நம்ம போட கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிஹைனர்ஸ் அப்படின்றனால நம்ம இப்படி போட்டுட்ருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிடுறோம், எப்பயும் போல் நம்ம வந்துட்டு 55 60 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறோம். ஸோ போட்டதில் நம்மளுக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த 10 ஓகேவா 10 or 50 மினிட்ஸ் தானே. ஸோ 50 மினிட்ஸு தாண்டி போயிருக்கும் கன்ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து 50. ஓகேவா? ஸோ ஹார் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ எப்பயும் போல் ஈக்குவேட் பண்ணி பாருங்கள். ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு 54 மினிட்ஸ் 6/11 செகண்ட்ஸில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக 4 to 5னா 4 மணிக்கு அப்புறமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போட்டுருணும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் டுகெதர் இன் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ 2 முள்ளும் எப்போ ஒன்றா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 4th கொஷின் 11 o'clock and 12 o'clock அப்போ வந்துட்டு எப்போ வந்துட்டு அந்த மணி முள்ளும் நிமிட முள்ளும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிடுறோம், 12க்கும் 11க்கும் நடுவில் சின்ன முள்ளை போட்டுடுறோம். ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம பெரிய முள்ளை இழுத்து விட்டுறோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து பெரிய முள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கும், 25 நிமிஷம் அப்புறமா தான் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்திருக்கும். பட் ஆனால் சின்ன முள் எந்த இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறோம். மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஈக்குவேட் பண்ணிடுறோம். ஈக்குவேட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 27 மினிட்ஸ் 3/11 செகண்ட்ஸில் அந்த நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்திருக்காங்க. ஸோ பாஸ்ட் 11 ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11க்கு அப்புறமா தான் அந்த 11க்கு அப்புறமா தான் அவங்க அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் 2 முள்ளுமே நின்றுருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஸோ இதுதான் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு இது தான். இந்த இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனால் போதும். அந்த 55 60 சொன்னேன் இல்லையா, எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கு அதெல்லாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே இந்த சம்ஸை ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் மீன்ஸ் இது வரையும் ரைட் ஆங்கிள்ஸ்னால் என்ன,
ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்துட்டு இதுதான் ரைட் ஆங்கிள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ரைட் ஆங்கிள். இதோட இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டிகிரி வந்துட்டு 90 டிகிரி இருக்கும் இல்லையா? ரைட் ஆங்கிளில் எப்போயுமே 90 டிகிரி இருக்கும். இதுவரையும் நம்ம பார்த்ததெல்லாம் என்ன பார்த்துருக்கோம்? 0 டிகிரி பார்த்துருக்கோம், டிகிரியே இல்லாமல் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து 180 டிகிரி பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம 90 டிகிரி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்துட்டு ரைட் ஆங்கிளில் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 2 ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு லைக் இந்த இமேஜை பாருங்களேன். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரைட் ஆங்கிளுங்கிறது இப்படியும் வரும், தென் இப்படியும் வரும். ஓகேவா? இப்படியும் வரும், இப்படியும் வரும். ஸோ எது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த 2 ஆன்சரையுமே நம்ம கண்டுபிடிச்சா தான் 2ல் ஏதாச்சும் ஒன்று தூக்கி போட முடியும். பட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க அந்த 2 ஆப்ஷன்ஸில். ஓகேவா? ஸோ ரைட் ஆங்கிளுங்கிறது இப்படி தான். ஓகே, ஸோ இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சைடு பார்த்தாலுமே நம்மளுக்கு 90 டிகிரி தான், இந்த சைடு பார்த்தாலுமே நம்மளுக்கு 90 டிகிரி தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹேண்ட். இப்போ வந்து நீங்கள் ஒரு கிளாக்கில் 90 டிகிரி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 3 o'clock. ஓகேவா? 3 o'clock ஒரு 90 டிகிரி வரைங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம இந்த ஹவர் ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஹவர் ஹேண்டுக்கு பெர்பெண்டிகுலராக நீங்கள் ஒரு லைனை வரைஞ்சிடணும். ஓகேவா? இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். ஓகேவா? ஜஸ்ட்டு கான்செப்ட். ஓகே, இதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகும்போது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 4 o'clockலேருந்து 5 o'clock அந்த இதில் அந்த டைமிங்கில் ரெண்டு ஹேண்டுமே, ஓகேவா, 2 ஹேண்டுமே எப்போ வந்து ரைட் ஆங்கிளில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கும் ஜஸ்ட்டு நம்ம ஒரு ட்ராயிங் மாதிரியும் நம்ம வரைஞ்சிப்போம். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, என்ன டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 o'clock to 5 o'clock. ஓகேவா? ஸோ 4 o'clock to 5 o'clockனா இது வந்துட்டு அவர் ஹேண்ட் இல்லையா? ஸோ அவர் ஹேண்டு 4 o'clock to 5 o'clockனா 4க்கும் 5க்கும் நடுவில் தான் நிற்கும். அதுக்கு வந்துட்டு பர்பெண்டிகுலராக நம்ம லைனை வரைஞ்சிடணும். ஓகேவா? இதுதான் பர்பெண்டிகுலர் லைன். ஓகேவா? ஸோ இப்படி பார்த்தாலும் அது ரைட் ஆங்கிள் தான், இப்படி பார்த்தாலும் அது ரைட் ஆங்கிள் தான். ரெண்டுமே வந்துட்டு அது 90 டிகிரிஸ் தான். ஓகேவா? இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 இதாக கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது, ஓகேவா, இதுக்கு மட்டுமே இது வரைக்கும் மட்டுமே நம்மளுக்கு ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் மட்டுமே நம்மளுக்கு ஒரு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஆன்சரை நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்பயும் போல் அந்த 55 60 போட்டுறோம். எவ்வளோ கெயின் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய முள் வந்துட்டு 5 நிமிஷம் கெயின் பண்ணியிருக்கு. ஓகேவா? பட் ஆனால் வந்துட்டு சின்ன முள் வந்துட்டு எவ்வளோ கெயின் பண்ணியிருக்குன்னு தெரியல. பட் அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், எக்ஸ்ன்னு சொல்லி போட்டுறோம். ஸோ எக்ஸ்ன்னு சொல்லி போட்டால் நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் இந்த மாதிரி கிடச்சிருது. ஓகேவா? ஸோ இதே வந்து பாருங்கள், இதே வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டாவதுல இதை வச்சு பாருங்கள். ஓகேவா? இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12லேருந்து 35 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 35 வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், ஈக்குவேட் போட்டு நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்டே. ஓகேவா? இப்போ ரெண்டாவது கொஷின் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ 7 o'clockலேருந்து 8 o'clockக்குள்ளே 2 முள்ளுமே வந்துட்டு எந்த ஆங்கிள், ரைட் ஆங்கிளில் எப்போ நிற்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 7 o'clock to 8 o'clockனா சின்ன முள்ளை வந்துட்டு நம்ம எப்பயும் போல் 2த்துக்கும் நடுவில் நம்ம போட்டுடுறோம். ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைனை போட்டுடுறோம். அவள் பெர்பெண்டிகுலராக லைனை போடும்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆன்சர் 12லேருந்து அந்த 20 வரைக்கும். ஓகே, ஸோ 20 நிமிஷத்துக்கு வரைக்கும் நம்ம ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 50 வரைக்கும் உள்ள ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இது வரையும் நம்ம இந்த டூகெதர் இன் கிளாக்கு, தென் வந்துட்டு ஆப்போசிட் கிளாக்கில் என்ன பண்ணோமோ அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம புதுசாக கற்றுக்க போகிறது ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ 2த்துக்குமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 2த்துக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு வந்துட்டு என்ன வரும், வேறு ஆன்சர்ஸ் தான் வரும். பட் வேறு ஆன்சர்ஸ் வந்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸாம்ஸில் வந்துட்டு ஒரே ஒரு
ஒரே ஒரு ஆன்சர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேவா, 2 ஆன்சருமே ஆப்ஷன்ஸில் கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் கொடுப்பாங்க. அது நம்ம 2ல் நம்ம கண்டுபிடிச்சிப்போம். 2 ஆன்சரை கண்டுபிடிச்சிப்போம். ஸோ எது இருக்கோ அதை நம்ம வந்து டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இதை பற்றி பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்டு கொஷின் பாருங்கள். 10 o'clockலேருந்து 11 o'clock. ஓகேவா, 10 o'clockலேருந்து 11 o'clockல இருந்து எப்போ அந்த இது வந்துட்டு ரைட் ஆங்கிளில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10 to 11க்குள்ளே நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடுறோம், சின்ன முள்ளை போட்டுடுறோம். ஓகே, சின்ன முள்ளை போட்டுடுறோம். அதுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம பெரிய முள்ளை வரைஞ்சிரும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு என்ன, ரைட் ஆங்கிள் தான். இந்த சைட்லேருந்து பார்த்தாலுமே நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் தான். ஸோ எல்லாம் எப்படி சொல்கிறது, பெர்பெண்டிகுலராக தான் நம்ம லைன் வரையணும். ஓகேவா, ஸோ அதுதான் கான்செப்டே. ஸோ பெர்பெண்டிகுலர் மீன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்குத்தாக ஒரு லைனை போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஹவர் ஹேண்டுக்கு செங்குத்தாக ஒரு லைன் போடணும். ஓகேவா, ஸோ பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்னா செங்குத்தான ஒரு லைன். ஓகே, ஸோ அப்படி போட்டால் நம்மளுக்கு என்ன ஆகும், இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு இது கண்டுபிடிக்கணும் ஆன்சரு. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஆக்சுவலி கான்செப்டே. 2 ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ 2 ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது எப்படி கண்டுபிடிக்கணும், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, 55 60 அதெல்லாம் போட்டு அந்த ஈக்குவேட் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம அப்படியே இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ 2 ஆன்சர் வரும். ஓகே, ஸோ 2 ஆன்சர் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸோ 2த்தையுமே நம்ம எடுத்துக்கணும். ஆப்ஷனில் எது இருக்கோ அதை டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஆங்கிளுக்கான எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ரைட் ஆங்கிளுக்கு மட்டுமே நம்ம 2 ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும், இதுவரையும் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிட்டு வரோம், ஆப்போசிட் டுகெதரில் அதே கான்செப்ட் தான். ஓகே, ஸோ பட் ரைட் ஆங்கிளில் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 தடவை ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அப்பார்ட். ஓகேவா, தூரம். இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, ரைட் ஆங்கிளுக்கும் என்ன சொல்கிறது, சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் உள்ள தூரங்கள் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஓகே, ஆக்சுவலி இதை பொறுத்தவரையும் நம்மளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஈஸி தான். பிகாஸ் ஆஃப் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்பார்ட்டில் மொத்தமே நம்ம ஃபார்முலா மெத்தடை தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்பார்ட் அப்படின்னா சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் உள்ள தூரங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்குறது தான் இந்த அப்பார்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, கொஷினை பாருங்கள். அட் வாட் டைம் பிட்வீன் 6 o'clock and 4 o'clock வில் போத் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக் பி 4 min அப்பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 4 min அப்பார்ட் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஸோ நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. 3 மணிலேருந்து 4 மணி அந்த சமயத்தில் 4 நிமிஷத்துக்கு தூரத்தில் இருக்கும். தமிழ்லேயும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். 3 மணி முதல் 4 மணி வரை எந்த நேரத்தில் ஒரு கடிகாரத்தில் இரு கைகளும், ஓகேவா, 2 ஹேண்டுமே, அவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் 4 நிமிஷம் இடைவெளியில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 4 நிமிஷம் இடைவெளியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். பிகாஸ் ஆஃப் இந்த சைடும் 4 மணி இருக்கும், இந்த சைடும் 4 மணி இருக்கும். ஓகேவா, ஸோ சின்ன முள்ளுக்கு மேலே வர்றது, சின்ன முள்ளை மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துப்போம். சின்ன முள்ளுக்கு கீழே அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மைனஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ இதுலேயும் 2 சொல்யூஷன் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ ரெண்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்ஷன்ஸில் 2மே வராது, ஒரு ஆப்ஷன்ஸ் தான் வரும். ஸோ அதில் எது கரெக்டோ அது நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் 60 minutes is equal to 360 degree. அதே மாதிரி 1 மினிட்டுக்கு வந்துட்டு 6 டிகிரி சுற்றுது. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ 60 மினிட்ஸுக்கு 360 டிகிரி அப்படின்னா அப்போ 1 மினிட்டுக்கு எவ்வளோ டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 டிகிரி சுற்றுது. ஓகேவா, ஸோ அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், 1 மினிட்டுக்கு நம்மளுக்கு 6 டிகிரி சுற்றுது. இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 360 டிகிரி வந்துடும். ஓகேவா, ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா படித்தது தான். ஓகேவா, ஃபார்முலாவில் டீட்டானா இது தான். ஓகேவா, டீட்டானா இதோட சிம்பிள் இது தான். ஓகேவா, ஸோ டீட்டாங்கிறது நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, ஓகே, ஸோ 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டா அப்படின்றத கணக்கெடுக்க போகிறோம்.
ஓகே. ஸோ அந்த 24 மணி நேரத்தில் 3லேருந்து 4 மணிக்குள்ளே அந்த 4 மினிட் எப்போ வந்து தூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இடைவேளை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிடுறோம், எப்பயும் போல் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் 24 = 33. ஸோ ஃபார்முலாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஹார் தெரியும் ஓகேவா, 3 ஹார்ஸ்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேவா. ஸோ 3 ஹார் மீன்ஸ் 3 o'clock அப்புறமா தான் ஓகேவா. ஸோ அப்போ 3 ஹார்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி மினிட் நம்மளுக்கு தெரியாது, இது அப்படியே நம்ம வச்சுக்கிறோம், அப்படியே அப்ளை பண்ணுறது தான் ஓகேவா. 24 = இது ரெண்டுத்தையும் நீங்கள் இன்ட்டு பண்ணிங்கன்னா 90 கிடச்சிரும். நெக்ஸ்ட் இது அப்படியே போட்டுறோம். நெக்ஸ்ட் இது இந்த சைடு வரும்போது ஈக்குவேட் ஆகிடும். ஸோ m = 132 / 11 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 12 கிடைக்கும் ஓகேவா. அப்போ 12 மினிட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்துட்டு -24ன்னு எடுத்துக்கோங்க ஓகேவா. சின்ன முள்ளுக்கு அவர் ஹேண்டுக்கு அப்புறமா வர்றது வந்து நம்ம மைனஸ்ன்னு எடுத்துக்கணும் ஓகேவா. -24ன்னு எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு ஃபார்முலாவில் ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு -24 = 30 × 3 -11 / 2 மினிட் நம்மளுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் இது அப்படியே போடுங்க. போட்டால் நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 228 / 11 வரும். இது அப்படியே நம்ம போடக்கூடாது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போடணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போட்டால் 28 20 நிமிஷம் 8 / 11 செகண்ட் ஓகேவா. பாஸ்ட் 3 ஏன் போடுறோம், 3 மணிக்கு அப்புறமா தான் இவங்க 2 பேரும் தொலைவில் இருக்க போகிறாங்க ஓகேவா. 3 மணிக்கு அப்புறமா தான் அது வந்து நடக்க போகுது. ஸோ அதனால் நம்ம பாஸ்ட் 3ன்னு போட்டுடுறோம் ஓகேவா. இதுதான் கான்செப்ட். ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்மளை இதை ஈஸியாக போட்டுற முடியும். ஸோ அப்பார்ட்னா ஒன்றுமே கிடையாது. அப்பார்ட் மீன்ஸ் சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் உள்ள தூரம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் உள்ள அந்த இடைவெளி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. அப்படி பார்த்தோன்னா 4 நிமிஷம் இடைவெளியில் எவ்வளோ மினிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 நிமிஷம் இடைவெளி அப்படின்னா நம்ம 2 டைப்ஸாக எடுத்துக்கலாம். இந்த சைடும் எடுத்துக்கலாம், இந்த சைடும் எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ இந்த சைடில் வரும்போது நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும், இதே சின்ன முள்ளுக்கு கீழே வரும்போது அது மைனஸ் ஆகிடும். ஸோ 2 வரதுனால நம்ம 2லேயுமே ஃபார்முலா அப்ளை பண்ணி போடணும் ஓகே. ஸோ ஃபார்முலா 2லேயுமே நம்ம அப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், ஆன்சர்ஸ் வேறு வரும். பட் ஆப்ஷன்ஸில் எக்ஸாம்ஸில் ஆப்ஷன்ஸில் 2 ஆன்சருமே கொடுக்க மாட்டாங்க, ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் ஒரே ஒரு ஆன்சர் தான் கொடுப்பாங்க. அது நீங்கள் கண்டுபிடிச்சது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டுடலாம் ஓகே. ஸோ இதுதான் கான்செப்டே. ஸோ இதுதான் அப்பார்ட் ஓகே. ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாஸ் ஆர் கெயின் ஓகேவா. லாஸ் ஆர் கெயின் மீன்ஸ் ஒன்றுமே கிடையாது, இது வந்துட்டு ஒரு லாஸ்ட் டைப்பு. ஸோ லாஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு வாட்ச் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போது ஒரு 2 வாட்ச் இருக்குது ஓகேவா. இது வந்து ஸ்லோவாக ஓடுற வாட்ச்சு, இது ஃபாஸ்ட்டாக ஓடுற வாட்ச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக ஓடுது அப்படின்னா அது வந்து கெயின், ஸ்லோவாக ஓடுது அப்படின்னா அது வந்துட்டு லாஸ். இதுதான் கான்செப்ட் ஓகேவா. ஸோ இதில் நம்ம அடிக்கடி பார்க்க போகிற என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட் இந்த டைப்பில் வந்துட்டு நம்மளுக்கு அடிக்கடி கொஷின்ஸில் வரும். கிளாக் கெயின்ஸ் 5 minutes every hour அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ ஒன்றுமே கிடையாது ஓகே. ஸோ எப்பயும் போல் என்ன பண்ணுறது, 5 o'clockனு போட்டுடுறோம் ஓகேவா. இது நார்மலாக ஓடுற கிளாக் 5 o'clock, இது வந்துட்டு நார்மல் கிளாக் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓடுற வாட்ச்சு ஓகேவா. ஸோ அந்த ஃபாஸ்ட்டாக ஓடுற வாட்சில் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா இங்கே 6 மணியாக இருக்கும்போது இங்கே 6:05 ஆகிடும், இங்கே 7 மணியாக இருக்கும்போது இங்கே 7:10 ஆகிடும், இங்கே 8 மணியாக இருக்கும்போது இங்கே 8:15 ஆகிடும். உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா. ஸோ என்ன சொல்கிறாங்க, கிளாக் கெயின்ஸ் 5 minutes every hour ஓகேவா. ஒரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு மணி நேரத்துக்கும் 5 நிமிஷம் அந்த கிளாக்கு கெயின் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க ஓகேவா. இதுதான் வந்துட்டு நார்மலாக போடுற வாட்சுக்கும் ஃபாஸ்ட்டாக ஓடுற வாட்சுக்கும் உள்ள வித்தியாசங்கள் ஓகேவா. இதுவே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஓகேவா. இது வந்து கெயின் பண்ணுது, 5 நிமிஷம் கெயின் பண்ணுது ஓகேவா, ஃபாஸ்ட்டாக ஓடுது. லாஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இங்கே வந்துட்டு 6 மணி இருக்குன்னா இங்கே 6:05 இருக்குல்ல ஃபாஸ்ட்டாக ஓடுறதுல. இதுவே ஸ்லோவாக லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:55 தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6:50 இருக்கும்.
புரியுதா உங்களுக்கு இந்த கான்செப்ட்டு? ஒன்றுமே கிடையாது. லாஸ் அப்படின்னா ஸ்லோவாக சுற்றும், கெயின் அப்படின்னா அதிகமாக ஓடும். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக சுற்றும், 5 நிமிஷமா 10 நிமிஷமா, அது கொஷினை பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ்குள்ளே போனால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பாருங்கள், ஆகாஷ் saw the watch when it was set right at 8 AM. ஓகேவா? the clock gained 5 minutes in hall. what time will it shows at 8 PM at the same day? ஓகேவா? காலையில் 8 மணிக்கு ஆகாஷ்ன்றவன் என்ன பண்ணியிருக்கான்னா 8 மணிக்கு வாட்சை பார்த்துருக்கான். ஓகேவா? அந்த வாட்ச் வந்துட்டு ஒவ்வொரு ஹாருக்குமே ஒரு மணி நேரத்துக்குமே 5 நிமிஷம் கெயின் ஆகுது. அப்போ கெயின் ஆகிட்டே வரும்போது நம்மளுக்கு நைட்டு 8 மணிக்கு என்ன டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன கான்செப்ட் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ காலையில் 8 மணி அப்படின்னா காலையில் 8 மணிக்கு ஆகாஷ் பார்க்குறான். பட் நம்மளுக்கு வந்துட்டு நைட்டு 8 மணிக்கு என்ன டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அந்த வாட்ச் வந்துட்டு என்ன அப்படின்னா கெயின் ஆகிற வாட்ச். ஓகேவா? 5 நிமிஷம் ஒரு ஹாருக்கு கெயின் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அப்போனா நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் 8 மணி நார்மல் வாட்சில் 8 மணி இருக்கும். நெக்ஸ்ட்டு கெயின் ஆகுதுன்னா 9:05, 10 தென் வந்துட்டு 11:15, தென் 12:20 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, ஒன் ஹாருக்கு 5 மினிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ 12 ஹாருக்கு எவ்வளோ மணி நேரம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ 60 மினிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ நைட்டு 8 மணிக்கு டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மணி இருக்கும். புரியுதா உங்களுக்கு இந்த கான்செப்ட்டு? ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க, ஆகாஷ் வந்துட்டு காலையில் 8 மணிக்கு டைம் பார்க்குறாங்க. அந்த 8 மணிலேருந்து ஒரு மணி நேரத்தில் 5 நிமிஷமாக கெயின் ஆகுது. ஓகேவா? கெயின் ஆகும் போது அதே டேயில் நைட்டு 8 மணிக்கு எவ்வளோ நேரம் என்ன டைமிங் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நைட்டு 8 மணினா 8 o'clock to 8 o'clockனா 12 மணி நேரம் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 8 மணிலேருந்து 5 நிமிஷமாக மாறுது அப்படின்னா அடுத்தடுத்த மணி நேரத்தில் 5 நிமிஷமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ 8, 9, 5, 10, 10, 11, 15, 12, 20 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம அந்த மாதிரி போயிட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈஸியாக சிம்பிளாக போட்டுடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 5 நிமிஷம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ 12 மணி நேரத்துக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 60 மினிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 60 மினிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுனா 1 மணி நேரம் மேலே போகுது. ஓகேவா? அப்போ அங்கே 8 மணின்றது 9 மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டும். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்டே. ஓகேவா? ரெண்டாவது கொஷின் பாருங்கள். ராஜ் அப்சர்வ் தட் அ வாட்ச் லாஸஸ் 5 செகண்ட் இன் 1 hour which was set right at 7 AM. what time will it show at 2 PM on the same day? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன, கெயின் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ். ஸ்லோவாக சுற்றுது அந்த வாட்ச்சு. எப்படி அப்படின்னா ராஜு அப்சர்வ்ட் எ வாட்ச் லாஸஸ் 5 செகண்ட்ஸ் இன் 1 hour. 1 ஹாருக்கு 5 நிமிஷமாக ஸ்லோவாக சுற்றிட்டுருக்கு. ஓகேவா? அப்போ விச் வாஸ் செட் ரைட் அட் 7 AM. ஓகேவா? 7 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் 5 செகண்டாக 1 மணி நேரத்துக்கு ஸ்லோவாக சுற்றுது. ஓகேவா? அப்போ எப்படி ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2 o'clock என்ன டைமிங் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஒன்றுமே கிடையாது. இப்போ 7 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் நம்மளுக்கு 5 செகண்டாக சுற்றுது. 5 செகண்டாக ஸ்லோவாக சுற்றுது. ஓகேவா? அப்போ 1 ஹவருக்கு 5 செகண்ட் ஸ்லோவாக சுற்றுது அப்படின்னா அப்போ 7 ஹவருக்கு எவ்வளோ சுற்றும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7 to 2 வந்துட்டு பார்த்திங்கன்னா 7 மணி நேரமா, இடையில இருக்கிறது 7 மணி நேரமா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், 7 ஹாருக்கு 35 செகண்ட் ஸ்லோவாக சுற்றும். ஓகேவா? ஸோ 35 செகண்ட் ஸ்லோவாக சுற்றும். அப்போ 2 o'clockங்கிறது பார்த்திங்கன்னா 1 o'clock 59 minutes 25 செகண்ட் ஸ்லோவாக சுற்றிருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது செகண்ட்ஸ் தான், மினிட்ஸ் கொடுக்கல. ஓகேவா? இது செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, மினிட்ஸ் கொடுக்கல. ஸோ நம்மளுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு சம் தான். நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்த்தது கெயின் ஃபாஸ்ட்டாக சுற்றிருக்கு, இது வந்துட்டு ஸ்லோவாக சுற்றிருக்கு. ஓகேவா? ராஜு வந்துட்டு 7 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஓகேவா ஒரு ஹாருக்கு 5 செகண்ட் ஸ்லோவாக சுற்றுது. அப்போ 2 மணிக்கு என்ன டைமிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் தான் ஸ்லோவாக சுற்றிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
35 செகண்ட்ஸ் லேட் ஆகிருக்கு. அப்போ 2 o'clock 35 செகண்ட்ஸ் போச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துட்டு 1 hour 1 o'clock 59 minutes 25 செகண்ட்ஸ். ஓகேவா, ஆன்சர் இதுதான். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்டே. ஆக்சுவலி இந்த கிளாக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஈஸி தான், புரிஞ்சுட்டா. ஓகேவா, ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டுகெதர் கிளாக்கு, ஆப்போசிட் கிளாக்கு, அப்பார்ட்டு, இதுக்கெலாம் வந்துட்டு நம்ம அந்த சாக்லேட் எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுட்டாலே நம்மளுக்கு ஈஸியாக இந்த கிளாக்கை அட்டன் பண்ணிடலாம். இந்த கிளாக்கில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு டிகிரியை கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா, ஸோ அதில் நீங்கள் ஃபார்முலா மெத்தடை நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருங்க. ஓகேவா, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த கான்செப்ட் புரியும். ஓகே, ஸோ இதோட நம்மளுக்கு இந்த கிளாக்கு கான்செப்ட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு லாஜிக்கல் ரீசனிங்லேயே பார்ட் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதோட இந்த கிளாஸ் ஃபினிஷ் ஆகுது. தேங்க்யூ.